அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக என் தேவன் பேச வேண்டும். ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சமாதானம் அடைய, ஆறுதல் அடைய நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க என் ஆண்டவர் செய்த கிருபைக்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளைய செய்தி என்ன அப்படின்னா, செல்ஃபோன் தான். செல்ஃபோன், கைபேசின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழில் கைபேசி. இதனால் மக்கள் ஆகிய நாம் அனைவரும் பாதிக்கப்படுகிறதான ஒரு ஆதங்கமான செய்தி உங்கள் மத்தியிலே சொல்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதை எனக்கு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி தந்தார். அதை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்ல இருக்கின்றேன். இதனாலே அனைவரும், இந்த உலகத்திலேயே எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம் செல்ஃபோனுக்கு அடிமையாகிறதான், அடிக்ட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு இதில் நம்ம இருக்கணும்? ஏன் இதை அப்படி நம்ம செய்யக்கூடாது? இதுக்கு நம்ம ஏன் இப்படி அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்கு வேத வசனத்திலேயே உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் பாருங்க, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. நீ நடந்து கொண்டு தான் இருக்கிறாய். கண்ணின் காட்சி, கண்ணின் காட்சிக்கு பிறகு நெஞ்சின் வழி வந்துடுது. அப்போ கண்ணின் காட்சி என்ன அப்படின்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சினிமா தியேட்டருக்கு போவோம். தியேட்டரில் எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் அங்கே நடந்து வரணும். இல்லை, இந்த ஊரில் உள்ளவங்களுமே நேரத்தோடு டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வரிசை இருக்கும். அதுக்கு முன்னாலே காத்து கிடப்பாங்க. அதுக்கு பிறகு டிக்கெட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் கூடுன குறைஞ்ச டிக்கெட்லாம் உண்டு. அப்படி ரொம்ப கஷ்டம். வரிசையில் நின்று வெயிலில் மாட்டி சொன்னால் மதியம் இருக்கும். வெயிலில் நின்று என்ன செய்வாங்க, டிக்கெட் எடுப்பாங்க. சாயங்காலம்னாலும் அப்படி தான். சாயங்காலம் வெயில் அடிக்கும்போது வரிசையாக நின்று ஆணும் பெண்ணுமாக பயங்கரமாக சின்ன ஒரு துவாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே கையை விட்டு டிக்கெட் எடுக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த நாட்களிலே கண்ணின் காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் அது தவறு என்று தெரியாத ஒரு காலமாக இருந்தது. தவறு என்று அதை நினச்சதே கிடையாது. நாவல் புத்தகங்களை படிப்பதோ, சினிமா பார்ப்பதோ, அது ட்ராமா பார்க்குறதுலாம் தப்புன்னே தெரியவே செய்யாது. அதனால் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போலாம் அது தவறு, அவங்க ட்ராமா பண்ணுறாங்க பணத்துக்காண்டி அப்படின்னு இப்போ தெரிகிறதுனால பார்க்குறது இல்லை. ஆனால் தேவன் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இந்த பிரசங்கி 11 அதிகாரம் 9வது வசனத்தில், நீ உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் ஒரு சிறு கதையை சொல்லி உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். அதாவது, நான் படித்ததில் பிடித்தது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் படித்ததில் பிடித்தது. ஒரு நாள் ஒரு அக்கா, அவருடைய கணவர் தன்னுடைய ஆபீஸ்க்கு வேலைக்கு போய்விட்டார். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போய்விட்டார்கள். இந்த அக்கா தனியாக உட்கார்ந்துருக்காங்க. தனியாக உட்கார்ந்துருக்கும்போது அவங்க கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. கடவுளை எனக்கு ஒரு வரம் கொடு, கடவுளை எனக்கு ஒரு வரம் கொடு, எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்காங்க. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கடவுளை என்ன நினைக்கார் அப்படின்னா, எல்லா செல்வமும் கொடுத்துருக்கேன், இவளுக்கு பணம் கொடுத்துருக்கேன், வேலைக்கு ஆள் இருக்குது, கணவருக்கு நல்ல வேலை, நல்ல பிள்ளைகள், எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கேன், வரம் வேணும்னு கேட்குறாளே, சரி என்ன வரம் கொடுக்கலாம், போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த அக்கா முன்னால் நின்று கேட்குறாரு. அம்மா, நீ வரம் கேட்டியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கடவுளை எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரம் வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த அக்கா சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய கணவன் கண் முழித்த உடனே என்னைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிடும்போது நான் அவர்கள் கையிலே இருக்க வேண்டும், அவர்கள் பக்கத்திலே இருக்க வேண்டும். அவங்க ட்ராவல் பண்ணும்போது நான் அவங்க கூடவே இருக்க வேண்டும். அவங்க ஆஃபீஸில் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். என்ன, எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் அவங்க கூடவே நான் இருக்கணும். என்னுடைய கணவன் கூட நான் இருக்கணும். இதுதான் இறைவா நான் உன்னிடம் கேட்கின்ற வரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே கடவுள் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்காரு. என்ன வரம் கொடுத்தாரு அப்படின்னா,
அந்த அம்மாவை, அந்த அக்காவை ஒரு செல்போனாக மாற்றி விட்டார். இந்த அக்கா இப்போ அக்காவா இல்லை, செல்போனாக இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய கணவன் பாக்கெட்டில் இருப்பாங்க, ஏன்னா இல்லை ஷர்ட்டு பாக்கெட்டில் இருப்பாங்க, இல்லாட்டா பேண்ட் பாக்கெட்டில் இருப்பாங்க, சாப்பிடும்போது கையில் வச்சுருப்பாங்க, தூங்கும்போது தலையணுக்கிட்ட வச்சுருக்காங்க. எத்தனையோ புத்தகங்களில் இப்போ எழுதியிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தலைக்கு பக்கத்தில் செல்ஃபோனை வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறது, எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வைக்கிறது இல்லை, தலைமாட்டில் தான், தலைக்கு பக்கத்தில் தான் என்ன செய்கிறாங்க, அப்படியே செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படியே அதில் போட்டு அப்படிலாம் வைக்காங்க. இங்கே அது விசேஷமாக இந்த நாட்களிலே நம்முடைய தேர்தல் என்னைக்கு அறிவித்தாங்களோ, தேர்தலுக்கு குறிப்பிட்ட நாள் தேர்தல் வரப்போகிறது என்று அறிவித்த நாளில் இருந்து ஒவ்வொரு தலைவர்களும் அரசியல்வாதிகளும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, யார் எவர் எப்படி, அதுக்கு பிறகு எலெக்ஷனை பற்றி தொடர்ந்த செய்திகள், அங்கே நடக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இவைகளையே மக்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், ஒன்று டிவியில் இல்லை கையில் இருக்கிற இந்த செல்ஃபோனில் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறதான ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். எப்படி அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் கூட அரசியல் பேசுகிறார்கள். பெரியவங்களை எப்போ யார் சேர்ந்தாலும் பேசுகிறது எல்லாமே அரசியல் தான். நமக்கு அரசியல் இந்த அளவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்திருக்கும் போது கூட அவர் இந்த ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு தான் சொன்னார். எனக்கு இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அதான் பரலோக ராஜ்யம், அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரணும்னு தான் ஏசப்பா சொன்னாங்க. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்தை நீங்கள் அறிகிற அளவுக்கு பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அறியவில்லை, ஆசைப்படலை. அங்கே மன்னராட்சி நடக்கின்றது. அந்த மன்னர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். அந்த மன்னராட்சியில் அங்கே யாரெல்லாம் இருப்பா, எப்படி இருப்பாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்கும், எல்லாமே வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, தானியேலில் எழுதப்பட்டிருக்குது. இதை நாம் ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் கையில் உள்ள அந்த செல்போன்லையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய பூர்வீக வரலாறு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய செல்வாக்கு, இதையே நீங்கள் அதிகமாக பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கின்றீர்கள். சாத்தான் இந்த செல்வன் மூலமாக உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கின்றான் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை உங்களுக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் கண்ணின் காட்சிகளில் நடக்கிறீர்கள். ஒரு மெசேஜை நம்ம பார்க்குறோம், சரி யார் நமக்கு தலைவர், யார் ஜெயிச்சிருக்கா, அதோடு நம்ம பார்த்து நிப்பாட்டலாம். ஆனால் இல்லாமல் அதுக்கு பிறகு இது நிலைச்சி நிற்குமா, இந்த ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமா, இப்படியாக பலவிதமான காரியங்களை மேலும் மேலும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலத்திலே இருக்கின்றோம். அருமையானவர்களே, இது சாத்தான் அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்தது போல இந்த நாளிலே இந்த செல்வன் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சண்டை என்ன அப்படின்னா செல்போனுக்கு தான். அன்றைக்கி ஒரு சின்ன ஆடு பார்த்தேன். அப்பா கணக்கெழுதிக்கிட்டு இருக்காரு, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி ஒரு வீட்டில் எல்லாருமே எப்படி பேசுறது? அதிகமாக இந்த நாட்களிலே நீங்கள் அரசியலை ரொம்ப தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? நமக்கு தலைவர் யார், நம்முடைய பிரதமர் யார் நமக்கு தெரிய வேண்டியது தான். நம்ம கல்வித்துறை யார், என்ன சுகாதார அதிகாரி, அதெல்லாம் தெரிய வேண்டியது தான். அதுக்காக அதையே நம்ம இவனை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த அரசியல்வாதியை பற்றி என்ன சொல்கிறாங்க என்று இடைவிடாமல் அதையே நீங்கள் பார்த்து கொண்டு, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் எப்படி அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அதே போல் இன்றைக்கு இந்த செல்போனை அடிக்ட் ஆகி அதையே பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாக இந்த உலகம், விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் என்னைக்கு தேர்தல் நாள் அறிவித்தாங்களோ, நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்களோ, அதில் இருந்து ஜெயிக்க வரைக்கும் சரி, ஜெயிச்ச வரவாது முடியுமா? இல்லை. அதுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்னும் யார் யார் என்னென்ன விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். இது தவறு. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. அதை தான் நம்ம செய்யணுமே ஒழிய மற்றபடி இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பற்றி அறிந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை நீங்கள் ஒரு மேயருக்கு நிற்க போகிறீங்களா, ஒரு கவுன்சிலராக போகிறீங்களா? அப்படின்னாலும் சரி, ஒரு இன்றைக்கு போகணுமா? நமக்கு தேவை தலைவர் யார், முதலமைச்சர் யார், சபாநாயகர் யார், ஜனாதிபதி யார், உதவி ஜனாதிபதி யார்,
கல்வித்துறை அமைச்சர் யார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். மற்றபடி எவ்ரி டைம் வந்து எப்போ செல்ஃபோன் எடுத்தாலும் அரசியலையே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கும் நிறைய குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான். அதெல்லாம் உடனே தள்ளி தான் விட வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம தேவனுடைய காரியத்துக்கு நம்முடைய நேரம் இல்லாமல் போய் விடுகிறது. எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்காங்க, அடுத்தது செல்ஃபோன் தான். செல்ஃபோன் எப்பொழுது கூடவே இருக்கிற ஒரு காலத்திலே நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏன் இதுக்கு நம்ம இந்த அளவுக்கு அடிமை ஆக வேண்டும்? ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, அதோட ஒரு செய்தி கேட்குறோம், அது ஒரு பாட்டு கேட்க வேண்டியதான், ஒரு செய்தியை கேட்க வேண்டியதான், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியதான். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். அரசியலை நீங்கள் பார்த்து பார்த்து அதனால் என்ன நன்மை நீங்கள் காண முடியும்? அது உங்களுக்கு என்ன செய்யும்? எந்த தலைவர், எந்த சபாநாயகராக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், நம்மளே தெரியுமா? அவங்களே நமக்கு தெரியும், நம்மளை அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் தேவன் அப்படி கிடையாதுல்ல. நமக்கும் தேவன் தெரியும், தேவனுக்கும் நம்மளை பற்றி தெரியும். அதனால் நமக்கு உதவி செய்வது ஆண்டவர் தான். பரலோக ராஜ்யம் தான் நமக்கு ஆதரவாக இருக்கணும். நல்ல ஆட்சி அமைகிறதுக்கும் ஆண்டவர் துணை தான் வேணும். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது நடக்கட்டும். இவங்க தான் நமக்கு ஜெயிக்கணும், இவங்க தோக்கணும், இவங்க அப்படி போகணுன்னா நமக்கு கிடையாது. நம்ம அதுக்காக இந்த பூமியில் பிறக்கப்படலை. நம்ம இன்னும் ஒரு உலகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலத்துக்கு தான், ராஜ்யத்துக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் செல்போனில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சில பேர் விளையாட்டு, ஒரே விளையாட்டு தான். நானும் ஒரு காலத்தில் விளையாட்டில் ரொம்ப அடிக்டாக தான் இருந்தேன். கடைசியாக நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு கூட நான் விளையாண்டு ஒரு சாரி அப்படியே கந்தலாக கிழிச்சிட்டு வந்தேன் கான்வெண்ட்டில். இப்போ எங்கள் அம்மா சத்தம் போட்டாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, இனிமேல் அந்த விளையாட்டுங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் என்ன யாத்திராகமோ இல்லை என்னாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அன்றைக்கு லகு உண்டாயிற்று என்று கண்டு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ஆரம்பித்தார்கள். அதுக்காக நீங்கள் விளையாடவே வேண்டாம் நான் சொல்லலை, அது ஒரு எக்ஸசைஸ் தான், அது ஒரு லிமிட்டு தானே. இப்போ டிவியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன, ஃபுட்பாலா இல்லை பேஸ்கெட் பால் இல்லை கபடி, எந்த விளையாட்டும் அதுலேயே இரவு பகலும். அது தோத்தா நமக்கு பிரியமானவங்க தோத்தாங்கன்னா மனசு கஷ்டப்படும், ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படும். உனக்கு இது தேவையா, இது உங்களுக்கு தேவையா? நமக்கு படிக்க வேண்டிய பிள்ளைகள் பாடங்களை படிக்க வேண்டும், ஊழியக்காரங்க வேதம் வாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க தரப்பில் நிற்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரங்க 2.5 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று அநேகர் அந்த நாட்களிலேயே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 1980வது ஆண்டிலே அதிகமாக சொல்வார்கள். 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பதற்கு 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பார்கள். சில பேர் சொல்கிறாங்க 3 நாள், ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பதற்கு 3 நாள் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் தான் மக்களுக்கு கிரியச்சு. அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்போ அப்படி எங்கே நடக்குது? தேவனுடைய ஒரு ஆதங்கத்தை, அந்த மனபாரத்தை கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்தார். எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா தேவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை கீழே வைங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள், ஒரு பாட்டை பாருங்கள், சேர்ந்து படிங்க. மற்றபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி பார்க்க நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டாமா? தேவனை தேட வேண்டாமா? பாடி துதிக்க வேண்டாமா? அதுக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கைபேசியை கையிலே வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ரோட்டில் நான் ஆட்டோவில் வரும்போது ஆட்டோக்காரருக்கு வந்து தெரியும் நான் எங்கே ஏறினாலும் என்னை எங்கே கொண்டு இறக்கணும். இந்த கிராஸ் டிவியில் கரெக்டாக அந்த வாசலில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் நான் கண்ணை மூடிட்டு நான் ப்ரேயரில் வருவேன். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய கிருபையினால். திடீர்னு நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன ரொம்ப தூரம் தான், எங்கள் வீட்டிலேருந்து நான் இங்கே வந்து கிராஸ் டிவிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தான் பார்த்துக்கோங்க. அப்போ நான் வரும்போது திடீர்னு கண்ணை முழித்து பார்ப்பேன், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கணும், அங்கே ரோட்டில் இருப்பாங்க பஸ்ஸு வண்டி வெயிட்டு. ஆனால் கையில் எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஃபோன் இருக்கும். வண்டி வரிசையாக நிற்கும், எல்லா வண்டிலையும் ஒரு பையங்க உட்காந்து செல்ஃபோன் தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க. சும்மா ஒருத்தன் போகிறான் அன்றைக்கி ரோட்டில், பேசிகிட்டே போகிறான். யார் கூட பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா பாக்கெட்டில் செல் இருக்குது, காதுக்குள்ளே வந்து இது ஏதோ வெள்ளையாக தெரியுது. இப்படியே உலகம் இருந்தால் என்ன ஆச்சு? சாத்தா பயங்கரமாக கைதட்டி சிரித்து கொண்டு இருக்கிற ஒரு காலம். அருமையானவர்களே, நீங்கள் இதில் இருந்து வெளியே வர வேண்டும். ஏவாள் எப்படி பழம் சாப்பிடலாம், ஆதாம் எப்படி சாப்பிடலாம், அவங்க சாப்பிடாம இருந்தால் நம்மளாம் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? கடவுள் நம்மளை இப்படி படைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் குறை சொல்கிறீங்க? ஆனால் இந்த செல்ஃபோனை பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க தெரியுமா?
இப்போ என்னைய மாதிரி வயசில் கண்ணாடி போடுறோம், சரி. சின்ன பிள்ளைகளாம் கண்ணாடி போடுறாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் அந்த குவி லென்ஸும் அந்த குழி லென்ஸும் அந்த லென்ஸுக்குள்ளேயே எலக்ட்ரிக் அந்த பவருக்குள்ளேயே கிடக்கிறதுனால அந்த குவி லென்ஸு அந்த குழி லென்ஸு என்ன தான் செய்யும்? அந்த கேமரா அது அது தோலால் செய்யப்படுது, இது நரம்புகளால் தசைகளால் பிளட்டு சர்க்குலேஷனில் அது நம்முடைய கண்ணுக்குள்ளே தேவன் அழகாக வைத்திருக்கிறார். தூரத்திலிருந்து வருகிறவர்களை பார்க்கவும் பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்கவும் நமக்குள்ளே குவி லென்ஸும் குழி லென்ஸும் செயலாட்டி கொண்டு இருக்கிறது. இது எவ்வளவு நேரம் தான் இந்த ஃபோனுக்கே இது பார்த்துக்கிட்டே இருக்கும்? அப்போ அந்த கண்ணு தான் என்ன செய்யும்? நாளைக்கு கண்ணாடி கடைக்கு போயிருந்தேன், இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் தான் இருக்கும், எனக்கு கண்ணாடி மாற்றணும் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ வாலிப பிள்ளைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க கண்ணாடி போடுறதுக்கு. அப்படி அவங்களுக்கு செக்கப் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாம் 1 பாயிண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதனால் இந்த கண்ணுக்கு நீங்கள் அதிகமான வேலையை கொடுக்கறதுனால, நீங்கள் செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறதுனால. முன்னால் டிவி மட்டும் பார்ப்பாங்க, அதிலேயே நிறைய தப்புகள் வரும்னு சொல்லி அதெல்லாம் ஆஃப் பண்ணி போடுவாங்க. பெற்றோர் ரிமோட்டை ஒழிச்சிலாம் வைப்பாங்க. இப்போலாம் ஒன்றே செய்ய முடியல. செல்ஃபோனை ஒழிச்சு வச்சாலும் இன்னொரு செல்ஃபோன் மூலமாக அதையும் எடுத்துருதுங்க. எங்கே இருக்குன்னு பிள்ளைகள். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் தேவனுடைய ஒரு கிருபையினால் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் தயவு செய்து அரசியல் என்று அதையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். நமக்கு தலைவர் தெரியும் யாருன்னு, முதலமைச்சரை தெரிந்தெடுத்தாச்சு. இனிமே அவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய இதையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க வரி போடுறவங்க வரி போடுவாங்க. இல்லை ரேஷன் கடையில் என்ன அப்படின்னா அதெல்லாம் சொல்லிடுறாங்களே. இப்போ தான் எல்லாமே மெசேஜ் வந்துடுது. அதுக்காக செல்போன்லேயே அடிமையாக நீங்கள் தயவு செய்து இருக்க வேண்டாம் என்று சொல்லி எங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் செல்போன் தராது, தேவன் தான் தரணும். உங்களை கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவனுடைய ஒத்தாசையும் அனுக்கிரகம் வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். எத்தனை ஆயிரங்கள் கொடுத்து நீங்கள் செல்போனை வாங்குறீங்க, அதையே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே. எல்லாருமே தான், நான் யாரு தான் சொல்லலை, இந்த உலகமே இன்றைக்கு அப்படிதான். நம்ம தமிழ்நாடு அப்படிதான், நம்ம தூத்துக்குடியும் அப்படிதான். தயவு செய்து தேவனுடைய கிருபையினால் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இன்றையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகள் இல்லை ஒரு பாடல்கள், எவ்வளோ அருமையான செய்திகளை ஊழியக்காரங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். மற்றபடி அரசியலுக்குள்ள, விளையாட்டுக்குள்ள, காமெடிக்குள்ள, பொழுதுபோக்குக்காக உள்ள எதிர்க்குள்ளையும் நீங்கள் அதிக நேரம் செல்லாதீர்கள். எதுக்கென்றால் இந்த பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம், உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும். இந்த செல்போனை வச்சுக்கிட்டு பைத்தியங்கனங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளைகள். ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செல்போனை கேட்டு பைத்தியமாக சிரிச்சுக்கிட்டு போகுதுங்க. எவ்வளவு மோசமான வேலைகள், காதல்கள், மற்ற எல்லா விபசாரம், வேசித்தனம் எல்லாமே இந்த செல்போன் மூலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள். என்ன சொன்னார் அப்படின்னா, போர்வையை தலை முழுசு மூடிட்டு உங்கள் பிள்ளை அப்படின்னா உள்ளே செல்போன் இருக்கு என்ன அப்படின்னு சொல்கிறார். நம்ம பிள்ளை தலையை மூடி நல்லா படுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிற, ஆனால் உன் பிள்ளை கையில் என்ன இருக்குது? செல்போன் இருக்குது, அங்கே உள்ளே அது பேசி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தார். பிரசங்கத்திலே ஏதோ கேட்டேன்னு நினைக்க. அதனால் இன்றையிலிருந்து அருமையானவர்களே, பேரண்ட்ஸு நீங்கள் அதிலிருந்து விடுதலையாங்க. எத்தனை மணி நேரம் இரவில் மணிக்கணக்காக 1 மணி 2 மணி வரைக்கும் செல்போன் பார்த்துக்கிட்டு காலையில் எப்படி எழுந்து கடமையை செய்ய முடியும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகாலையில் எழுந்து தேட உங்களுக்கு முடியாது. ஏன்னா நீங்கள் இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் செல்ஃபோனில் இருக்கீங்க. உங்களுடைய கண்கள் இப்போது அது அப்படியே பஞ்சாடி போகுது. நிறைய பிள்ளைகளுக்கு நாங்களாம் முன்னால் பார்த்துருக்கேன், வெள்ளை விழி தனியாகவும் கருவிழி தனியாகவும் இருக்கும். இப்போலாம் யாருக்குமே அந்த வெள்ளை விழியே தெரியல, எல்லாமே எல்லோவாக தெரியுது. எல்லோ ஒரு மாதிரி ஷேடாக வேறு மாதிரி கலராக மாறி போச்சு. வெள்ளையாக இருக்கிற அந்த வெள்ளை இப்போ தெரியவே இல்லை அருமையானவர்கள். ஏன்னா 5 வயசுலேருந்து சாப்பிட்றதுக்கு செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க. பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்காங்க. பின்னது பெருசானவனே கேட்கத்தானே செய்யும்.
அதுக்கு எப்படி தட்டி விடணும்லாம் தெரியுது, எதுக்குள்ளே போகணுன்னா தெரியுது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே பார்க்குறோம் சில பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, சிறு பிள்ளைகள். இதிலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வரப்போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. இது ஒரு பெரிய பாவம். நியாயத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்துவார். நம்ம பார்க்குற எல்லாமே பரலோகத்தில் அப்படியே அது உடனே அது கெஜெட்டடில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதை திறக்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் செல்போனை கையில் வைத்திருந்தீர்கள் என்பது அங்கே கணக்கு வரும். இப்போது இருக்கிற பிரச்சனைக்கு பதில் என்ன? இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு விட வேணுமே. அதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? அதுக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் 1 மணி நேரம் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? வீட்டில் முழங்கால் போட்டு கையை விரித்து ஜெபிக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உடைய பேரண்ட்ஸ் முற்பிதாக்களுடைய சாபங்களை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ காத்திருக்கவில்லை. ரேஷன் கடையில் 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா 8 மணிக்கு 9 மணிக்கு கடை திறந்தாலும் எத்தனை மணிக்கு 7 மணிக்கே வரிசை கியூ சேர் போட்டு ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. எங்கள் தெருவில் தான் இருக்குது எங்கள் ரேஷன் கடை. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கும்பலாக இருக்கும். 8 மணிக்கு அவர் 9 மணிக்கு திறப்பாருன்னா 7 மணிக்கே உட்காந்துருவாங்க அந்த பணத்தை வாங்குறதுக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்தையும் நம்மளுடைய தேவைகளையும் தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கணுமே. நீ இவ்வளோ பிரச்சனையை வச்சுருக்கீங்க, கண்டனராக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதை தீர்க்கிறதுக்கு ப்ரேயர் தான். நீங்கள் பாட்டு படிக்கணும், நீங்கள் பாட்டு படித்து துதிக்கணும். செல்ஃபோனை வைங்க, அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. நமக்கு ஒரு தகவல், ஒரு மெசேஜ் நம்ம கேட்டுக்கிட வேண்டியதான். இல்லை நம்ம இப்போ நான் இருக்கேன், என் மகனுக்கு நான் ஒன்று சொல்லணும், ஃபோனை எடுக்கவே இல்லைன்னா நான் மெசேஜ் போடுவேன், தம்பி நீ அம்மாவை கூப்பிடு அப்படின்னா அவன் அதை பார்த்த உடனே கூப்பிடுவான் என்னம்மான்னு. இல்லை என்ன விஷயம்னு மெசேஜ் போடுவான். அப்படி தான். மற்றபடி வந்து நீங்கள் இந்த விசேஷமாக இந்த அரசியலில் நீங்கள் அதிகமாக நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வரும்போது நமக்கு வெட்கமாக இருக்கும். பெரியோர் முதல் சிறியோர் வரை, வாலிபர்கள் அனைவரும், பணக்காரங்க படித்தவங்க எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோன் தான். தயவு செய்து இதை கீழே வைத்துட்டு வேதாகமத்தை கையில் எடுங்க. சமையல் பண்ணுறவங்க என்ன எப்பவும் அது செல் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சமையல் பண்ணாலும் படுத்தாலும் அதான். செல்ஃபோன் பார்த்தா தான் தூக்கம் வரும், என்ன ஒரு படம் பார்த்தா தான் தூக்கம் வரும். இப்படிலாம் சொல்லி நம்ம நேரங்களை காலங்களை வீணாக்கக்கூடாது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். விவசாயம் போலீஸில் என்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது கடைசி காலமாயிட்டு. தேவன் சீக்கிரமாய் வரக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கோம் அருமையானவர்களே. அதனால் இந்த நாளிலே நீங்கள் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற யாவரும் சரி, பெரியவங்களானாலும் வாலிபர்களானாலும், அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது என்ற கட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. செல்ஃபோனை நீங்கள் தொடாமல் எவ்வளோ நேரம்? சார்ஜரில் இருந்துமே பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க, சார்ஜரில் இருந்துமே பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க. முன்னால் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி ரொம்ப பேசுவாங்க செல்ஃபோனில். இப்போ அப்படியும் இல்லை. இப்போ எல்லாம் உடனே டச் செல்ஃபில் போயிடணும். ஏதாவது விளையாட்டு பார்க்கணும், இல்லைன்னா படம் பார்க்கணும், இல்லை ட்ராமா பார்க்கணும், இல்லை அரசியல் பார்க்கணும். விசேஷமாக இந்த நாளிலே நீங்கள் அரசியலுக்கு அதிகமான நேரங்களை கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் அருமையானவர்களே. உன் கண்ணின் காட்சிகளில் நெஞ்சின் வழிகளில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் அதை அறிவார். இது பாவம், இது தவறு, இது குற்றம். நீங்கள் இதையே பார்த்து கொண்டு இருப்பது குற்றம் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தவறு என்று சொல்லுகிறேன், தப்பு என்று சொல்லுகிறேன், பாவம் என்று சொல்லுகிறேன். அரசியலுக்கு நமக்கு என்ன? நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க தான் கடமையை ஒழிய வேறு நமக்கு அரசியலை பற்றி ரொம்ப நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த தலைவர்களை பற்றி ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறாங்க பிள்ளைகள்னா, பிரதமர் யாருன்னு கேட்பாங்க, சொல்லிட வேண்டியதான். முதலமைச்சர் யார், அவ்வளோதானே. அதுக்கு பிறகு நமக்கு யாருமே தேவை இல்லையே. அவங்களுடைய பூர்வீகம் நமக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளிலே வேதத்துக்கு நீங்கள் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். பைபிள் அதிக நேரம் வாசிங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பைபிள் வாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து ஆராதிங்க, ஆராதனைகளுக்கு செல்லுங்க. வாலிப பிள்ளைகளை மீட்டிங்க்கு அனுப்புங்க, வாலிப பிள்ளைகள் மீட்டிங்குக்கு அனுப்புங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைகளுக்கு இருந்து குடும்ப ஜெபம் செய்யுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த வேதம் சொல்லுகிறது. அது பிறகு பார்த்தீங்கன்னா பிரசங்கி 11:10 நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கை நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே,
உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம், எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நீ எடுத்து போட்டு நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, நம்ம போட்ட மெசேஜ் எத்தனை பேர் பார்த்துருக்கா என்ன, இப்படி அதுக்குள்ளே சில பேர் போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரங்க அப்படி சொன்னாங்க, அவங்க மெசேஜ் கொடுத்தாச்சு, சரி விதைச்சிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு இல்லாமல் திருப்பி அதையே பார்க்குறது, அதையே அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நீ இடம் கொடுங்க. உங்கள் கண்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் சரீரம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வாலிபம் பாதுகாக்கப்படும், ஊழியக்காரர்களாகிய நாமும் பாதுகாக்கப்படுவோம். நாம் ஜெபத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பாக்கெட்டில் கையில் இருக்கிற செல்ஃபோனை கீழே வச்சுட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்ஃபோனை சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கீங்களா? சைலன்ஸில் போட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா? அதை செய்யுங்க. ஒரு 3 மணி நேரமாவது நம்முடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த செல்போனையே கையில் வைத்து ஆண்டவரே அரசியலை பார்க்கவும், விளையாட்டை பார்க்கவும், மற்ற பொழுதுபோக்குக்கான காரியங்களை பார்க்கவும் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். இது தவறு, இது பாவம் என்று நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்று முதல் ஆண்டவரே, பெரியோரு சிறியோரு வாலிபர்களும் ஊழியர்களும் முதியோர்களும் இளவயது உள்ள பிள்ளைகளும் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளும் இந்த செல்போனுக்கு அடிமை ஆகாதபடிக்கு இன்றிலிருந்து ராஜா ஒரு மாற்றத்தை கொடுங்க. சாத்தான் இந்த செல்போன் மூலமாக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கின்றான், ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சில மணி நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலே எங்கள் செல்போன் எங்கள் கையில் இருக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியலே எங்கள் நேரங்களை போக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனை தரிசிக்கவும் நாங்கள் உமக்கு ஊழியர் செய்யும் நேரத்தை உமக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசு எல்லா மக்களுக்கும் தந்தருளுங்கப்பா. பலவிதமான கஷ்டங்கள், கடன்கள், கண்ணீரில் இருக்கிற மக்களை நீர் காப்பாற்றும் இயேசுவே. அவர்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கும்போது இந்த செல்போனிலிருந்து ஒரு விடுதலை பெற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.